நீங்கள் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு நிஜமாவே எனக்கு ரொம்ப பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நீங்கள் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி யூ ஆர் ஏ வெரி வெரி ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர். கரெக்ட். நான் உங்கள் பேரை முதல்ல ஸ்க்ரீனில் பார்த்தது ஏகலவ்யா வினோத் சோப்ராவோட படம். சஞ்சய் தத், அமிதாப் பச்சன், வித்யா பாலன், இந்த மாதிரி இட்ஸ் அ ஹியூஜ் பிக் பட்ஜெட் ஃபில்ம். திடீர்னு சினிமாட்டோகிராஃபர்னு பார்த்தா நடராஜன் சுப்ரமணியன். பேர் கேள்விப்பட்டதே இல்லை. பிகாஸ் அது மட்டும் வினோத் சோப்ரா he's only done films with Vinod Pradhan. So 1942 A Love Story, பரிந்தா எல்லாம் வினோத் பிரதான். திடீர்னு அவர் சினிமாட்டோகிராஃபர் மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் யாருன்னா நடராஜன் சுப்ரமணியம். ஸோ பட் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு வில் கம் டு தட் பாயிண்ட். பட் அந்த சினிமா மேலே ஆசை வந்தது எந்த வயசில்? எனக்கு தெரிஞ்சு என்னோட டீனேஜ் தான் சார் காரணம். நான் முதல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அப்போ அந்த டைமில் அந்த படங்கள் லைக் பாலு மகேந்திரா சார் சினிமாட்டோகிராஃபி, அசோக் குமார் சார் சினிமாட்டோகிராஃபி, அதை தவிர இப்போ நம்ம ஹிந்தியில் படங்கள்லாம் பார்க்குறோம்ல, இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் எனக்கு பாதிச்சு. அசோக் மேத்தா, அனில் மேத்தா, அப்புறம் ராது கருமாக்கர், இந்த பேர்லாம் இந்த படங்கள்லாம் அவங்க பண்ண படங்கள்லாம் அந்த அப்ரோச்சே புதுசாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. என்னையும் மீறி அதில் ஒட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மதன் சொல்லி என் கிளாஸ்மேட்டு கிளாஸுக்கு இது மாதிரி ஒரு கேமரா எடுத்து வந்திருந்தான். அந்த கேமராவை நான் எடுத்து பார்த்தேன். டே அதெல்லாம் உனக்கு தெரியாது, வச்சிடறா உடஞ்சிரும்ட்டான். அது எனக்கு ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. இது என்ன இது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறானே, இது எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கொஞ்சமாக நோண்ட ஆரம்பித்தேன். அதுலேருந்து தான் வந்தது. அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். அவங்கள ரொம்ப கெஞ்சிக்குது. நான் நீங்கள் ஸ்கூல் 12th அப்புறம் பண்ணல? 12th அப்புறம் பண்ணல சார். நான் அது என்னன்னா, நான் ஒரு இதுக்கு போனேன். பட் இந்த வேலை கிடச்சதுனால இதில் கான்சன்ட்ரேட் பண்ணேன். இந்த ஃபோட்டோஷாப். ஸோ அப்படி அது பண்ண ஆரம்பிச்சு. அதுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து லிட்டில் கிராஜுவேஷன் எனக்கு என்ன கிடச்சதுன்னா, வீடியோஸ் எடுக்கிறது கிடச்சிது. அதில் வர கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் அசிஸ்டன்ட் கேமராமேன் ரங்கா சார்ட்ட ஜாயின் பண்ணேன். அந்த இமேஜ் மேலே ஒரு லவ், அது எப்போ ஃபர்ஸ்ட் எப்போ வந்தது? டு யூ ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் இமேஜ் தட் கேப்சர்ட்? நிறைய சினிமாட்டோகிராஃபர் சொன்னீங்க, படங்கள் சொன்னீங்க. பட் டு யூ ரிமெம்பர் லைக் பார்த்தப்போ வாவ் அப்படின்னு சொன்ன ஒரு இமேஜ் ஞாபகம் இருக்கா? கேன் பி லைக் வாவ்னு பார்த்த படம் அழியாத கோலங்கள். அது ரிலீஸ் போது நான் நார்மலாக தான் பார்த்தேன். ஒரு காலகட்டத்தில் திரும்பி பார்க்க வேண்டியதாக போச்சு. அப்போ பார்க்கும்போது எனக்கு அந்த வாவ் இன்னும் என்னை விட்டு போகல. ஏன்னா எல்லாமே நேச்சுரலாகவே இருக்கும். நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ளே போனால் அந்த வில்லேஜை பார்க்குறோம்ல, அந்த வில்லேஜ் அப்படியே நேச்சுரலாக. இப்போ சினிமாட்டிக்காக சில வில்லேஜ் படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது என்னோட கிராமத்துக்குள்ளே நான் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ அதுதான் அந்த முதல் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அது. பட் அது நீங்கள் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் பாரதி ராஜா நிவாஸோட அவர் தான் அவரோட சினிமாட்டோகிராஃபர். நிவாஸோட சினிமாட்டோகிராஃபிக்கும் பாலு மகேந்திரா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பாலு மகேந்திரா சார் எப்போவுமே நேச்சுரல். அவர் நிவாஸ் சார் ஒரு சப்ஜெக்டை கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை லைட் பண்ணி பண்ணுவார். ஸோ அப்போ லைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதில் அந்த ரியலிசம் போயிடுது. ஸோ அதனால பட் அந்த படங்கள்லாம் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஆல்சோ அது வேற மாதிரி ஒரு அப்ரோச். அது வேற மாதிரி ஒரு ரியலிசம். இவரது ரொம்ப ரியலிசமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு விண்டோ சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். தனியாக ஒரு லைட்டு போட்டு அந்த டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த வாவ் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சார். ஸோ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? செம்மடி வாங்கினேன் எங்கள் அப்பாட்ட. அடி வாங்கினேன். போடா, காலேஜுக்கு எனக்கு அட்மிஷனும் வாங்கி கொடுத்தாரு. நான் இதை பண்ணி தான் தீருவேன் அடம் பிடிச்சதுனால, உனக்கு 1 வருஷம் டைம் தரேன், நீ ஃபெயிலானதான் நினச்சிக்கிறேன். அந்த 1 வருஷத்தில் நீ எதுவும் ஒழுங்காக உருப்படியாக பண்ணலைன்னா நான் எந்த காலேஜ் சொல்கிறேன் அப்போ அங்கே போய்டும், நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய்யணுன்ட்டார். அப்புறமா அந்த 1 வருஷத்துக்குள்ளே பல மேஜிக் நடந்ததுனால ஏதோ உருப்படியாக பண்ணட்டும் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அந்த ஃபோட்டோகிராஃபி அந்த டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சிது அந்த ஸ்டூடியோவில். ஏன்னா நான் அந்த சில இதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அதனால எனக்கு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? சரி, எதையுமே சார் ஒரு கல்யாண கவரேஜ் கூட ஜென்ரலாக நம்ம 10 பேரை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது கிடையாது சார். தாலி கட்டுறாங்கன்னா தாலிக்கான டீட்டெயில், இந்த நலங்களை ரிங்கு போடுவாங்கல்ல, அதுக்கான அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு பண்ணுறாங்களே அந்த இப்போ பண்ணுறாங்கல்ல, அதை நான் அப்போவே பண்ணேன் சார். அதனால எனக்கு தனி பேரே கிடச்சி சார். அதில் அங்கே ஒரு சீதனமாக கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் டீட்டெயில் பண்ணி வச்சுருந்தேன் சார். இது மாப்பிள்ளை வீட்டு சீதனம், இது பெண் வீட்டு சீதனம். ஒரு ஆல்பம் பார்க்கும்போது அவங்கள படம் பார்க்குற மாதிரி இருக்கும் சார். அது எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிது சார். அப்போ மோஸ்ட் வாண்டட் ஃபோட்டோகிராஃபரான ஒரு டைமில் அது உங்கள் அப்பாவுக்கு கேம் ஹாப்பி. இவனை தேடி சில பேர்லாம் நான் வீடியோ பண்ணும்போது அப்போல்லாம் ஜேவிசி N70 வந்த டைம், அந்த பேனசோனிக் கேம் கார்டர் கிடையாது, இண்டிபெண்டன்ட் ரெக்கார்ட் பண்ணோம். இதை நான் தூக்கிட்டு சுமந்து ஒர்க் பண்ணுவேன் சார். அப்போ அந்த பெரியவங்களாம் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களாம் எப்படி அவனால் முடியுது
கரெக்ட், பட் ஒன்றும் கை ஹேண்ட் ஷேக் ஆகலையா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது அவங்களாம் பேசும்போது டேய் உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, நீ அவர்கிட்ட இருந்து சரிசமமாக பேசிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கேட்பார். இல்லை அவங்க வந்து அதை கற்றுக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு வந்தாங்களா டேய் அப்படிம்பாரு எங்கள் அப்பா. இதெல்லாம் நடந்த விஷயங்கள். இப்போது அந்த 12th ஸ்டாண்டர்டில் உங்கள் அப்பா ரியாக்ஷன் எனக்கு புரியுது. பட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இது இருக்குல்ல, தட் இஸ் என்னால் காலேஜ் போக முடியாது, எனக்கு இதுதான் பண்ணணும்னு, அந்த ஃபீலிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பிகாஸ் there are many people ஒரு 12th அப்புறம் they want to do something, பட் என்ன பண்ணணும்னு தெரியாது. சயின்ஸ் பண்ண வேணாம், காமர்ஸ் பண்ண வேணாம், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. வாட் வாஸ் தட் ஃபீலிங் இன்சைட் யூ? சார் அது இன்னும் தெரியல சார், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே போன உடனே அது அப்படியே உங்களை வந்து ஆக்டோபஸ் மாதிரி பிடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே அப்போவே வந்து எப்படின்னா எங்களுக்கு அப்போல்லாம் ஃபில்ம் தான், இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு பாடிக்கும் ஒரு அப்ரோச் வந்து நிக்கார்மெட் பிராஸ் பாடி இருக்கும், அதோட சவுண்டே வேறு மாதிரி இருக்கும். ஹாசல்பிளோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், கொனிகாவோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும், நிக்கானோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம் சார். அப்புறம் மேனுவலாக வந்து அதை ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணுவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அதில் ஒரு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சுது எனக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்படி தான். அண்ட் இது வந்து இதுக்கெல்லாம் காரணம் அந்த அந்த ஃப்ரெண்டு வந்து கேமராவை தொடாதேன்னு சொன்னான். அதுதான் அது ஒரு காரணம், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் அந்த கேமரா பிரித்து காமிச்சு அவனை வேலை செய்ய ஆரம்பிச்சான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அந்த ஜேர்னி கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த ஸ்டோரி. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த ஸ்டுடியோ போகிறீங்க, யார்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்வீங்க? கேமராமேன் ரங்கா சார், ரங்கா, மிஸ்டர் ரங்கா. ஓகே. அது என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க? அவரோட நான் ஜாயின் பண்ண படம் வந்து கழுகுமலை கள்ளன் ஓகே அப்படின்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நிறைய படங்கள் அவரோட நான் ஒர்க் பண்ணேன். நாங்கள் கடைசியாக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ண படம் தர்மதுரை. அதோட அதுக்கப்புறம் சாரும் படங்கள் கம்மியாச்சு, நானும் வெளியில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. அப்புறம் நான் சுஜாதா இன்டர்நேஷனல் கேமரா அட்டண்டன்ட் ஜாயின் பண்ணேன், கேமராக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் ஒரு 2 வருஷம் ட்ராவல். அந்த 2 வருஷம் ட்ராவலில் எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு எனக்கு பழக்கமாச்சு. அவங்களாம் யார் யாருக்கு அசிஸ்டன்ட் இல்லையோ நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மோஸ்ட் வாண்டட் அசிஸ்டன்ட் கேமராமேன் நான். ஓகே. யாருக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நிறைய பேர், எல்லாரும், ரைட் ஃப்ரம் சந்தோஷ் சிவன் சார், விஆர் விஜயலட்சுமி மேடம், எல்லாரோடய ஒர்க். அந்த டைமில் இருந்த எல்லா சினிமா, ராஜீவ் மேனன் சார், எல்லாரோடய ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே. பிசி ஸ்ரீராம், எல்லாரோடய ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ அங்கேருந்து அந்த பாம்பே ட்ராவல் எப்படி ஆச்சு? பிகாஸ் யர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா சதர்ன் சினிமாட்டோகிராஃபர்ஸ், திடீர்னு எப்படி பாம்பே போகிறீங்க? சார் நான் ஆக்சுவலாக என்னென்னா இங்கே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் சார். ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக என்னை கூப்பிட்றாங்க சார். அதுக்காக தான் சார் முதல்ல சைன் பண்ணேன். பாம்பேல இங்கே சென்னையில் வந்து ஒரு நார்த் இந்தியன் இவங்க வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து டாக்குமெண்ட்ரி சினிமாட்டோகிராஃபர் தேடினாங்க சார். நான் எதிர்த்து அவங்க ரிலேட்டடாக ஒருத்தர்கிட்ட நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். இந்த பையன் பண்ணுவான், நல்லா டீட்டெயில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ ரமேஷ் பிரபா சார் இருக்கார் இல்லையா, அவரோட கம்பெனியில் வந்து நான் கேமராமேன் ஒர்க் பண்ணுறேன் மாத சம்பளத்துக்காக. அந்த டைமில் இருக்கும்போது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரா, என்னை கூப்பிட்றாங்க, நான் போய் பண்ணி கொடுக்குறேன். அது என்னென்னா ஆயுர்வேதிக் சீட்ஸ் விச் ஹெல்ப்ஸ் ஃபார் மெடிசன். இது என்ன கேரளாவில் ஷூட், கேரளாவில் ஷூட். வேர்ல்ட் பேங்க்லேருந்து மார்டின் கில்லின்ஸ்னு ஒருத்தர் வந்து அதை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆயுர்வேதிக் சீட்ஸ்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்காக நம்மளை வந்து பிரிட்டிஷ் இன்வேஷன் ஆரம்பிச்சதே வந்து பெப்பர் தான் காரணம். இந்த பேப்பரை ஷூட் பண்ணுறதுக்காக போகிறோம் கேரளாவில். எல்லாம் ஜெனரல் பேப்பர் மரத்தை ஷூட் பண்ணிட்டு விட்டுருவாங்க, பேப்பரை டீட்டெயில் பண்ண மாட்டாங்க. நான் டீட்டெயில் பண்ண உட்காந்து அது எப்படி, அது பிஞ்சாக இருக்கும்போது எப்படி இருக்குது, பெருசாக இருக்கும்போது எப்படி இருக்குது, அதை இவங்க பிரித்து விற்கும்போது, இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயில் பண்ண அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் நோட் பண்ண ஆரம்பித்தார். அதை நோட் பண்ணிட்டு, would you join me for a நார்த் இந்தியன் ஷூட் அப்படின்னார். ஐ டோன்ட் மைண்ட் சார், ப்ரொவைடட் யூ கிவ் மீ லிட்டில் டைம் அப்படின்னா நான். ஸோ கம் லெட்ஸ் கோ அப்படின்னார். அப்புறம் அங்கே இந்த இதுக்கு சூரத் போனோம் சார். அதில் வந்து த எபிடமிக் திங் விச் ஹெல்ப்ஸ், இதே தான் இந்த எபிடமிக் திங் ஹேப்பன் இன் சூரத். அப்போ தான் அந்த எலி பிரச்சனைகள் வந்து அந்த சூரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து பாருங்கள், அதை பற்றி நான் டாக்குமெண்ட் டீட்டெயில் பண்ண போனேன் சார். ஓகே. அங்கே ஒவ்வொன்றையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அவர் தான் டைரக்டர், அவர் தான் மார்டின் கில்லின்ஸ் டைரக்டர். அது வந்து டெல்லியில் அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய கான்ட்ராக்ட். அது பண்ணி முடிச்ச உடனே அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ டெல்லியில் சுற்றினேன். அப்புறம் எனக்கு வந்து சேனலில் கேமராமேன் வேலை கிடச்சிது. சரி சர்வைவில் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணும்போது நியூஸ் கவரேஜெலாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிற டைமில் தான் அந்த பேனலுக்கு வந்து பிரதீப் சர்க்கார் வராரு. வாவ். பிரதீப் சர்க்கார் வந்து அவர் இஸ் அன் ஆர்ட் டைரக்டர் கம் வந்து கான்ட்ராக்ட் ஏஜென்சியில் வைஸ் பிரசிடென்ட் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் செட் பண்ண ஒரு செட்டை வந்து யூஸ்வலாக வந்து இன்னொரு சினிமாட்டோகிராஃபர் தான் பண்ணுவார். அவர் வேறு பிஸியாக இருந்ததுனால அவர் அந்த செட்டை லைட் பண்ண முடியல. இந்த சேனலில் என்ன சொன்னாங்க, நீங்கள் லைட் பண்ணிடுறீங்களா? நான் பண்ணிடுறேங்கன்னு. இருந்த செட்டை பார்த்து செட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட் பண்ணி நான் டிசைன் பண்ணி அந்த செட்டு ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பேனல்னா இங்கே ஒரு கேமரா இருக்கும், இப்படி ஒரு கேமரா, இந்த இவ்வளோ தான் இருக்கும், அது ஃப்ளாட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் இப்படி போனீங்கன்னா அதுக்கு டெப்த்தே இருக்காது. நான் அந்த டெப்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்கு. அப்படி போனாலும் உங்களுக்கு வந்து செட் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி லைட் பண்ணி கொடுத்தேன். வந்து பார்த்துட்டு யார் லைட் பண்ணுதுன்னு கேட்டார். இது இவன் தான் அப்படின்னா. சரின்னு சொன்னால் கம் அப்படின்னு பேசிட்டு இருந்தார். நான் ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று பண்ண போகிறேன், நீ அதை ஷூட் பண்ணுறியா அப்படின்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்னு. இது ரஃப் எந்த இயர்?
ஐ திங்க் 94-5 ஓகே 95. அதில் வந்து நாங்கள் ஒரு கமர்ஷியல் ட்ரிங்க் வந்து ஒரு வந்து ஸ்க்ராட்ச் ஃபிட் பண்ணோம். அது பேரை சொல்லாமான்னு தெரியல, நாளைக்கு ஏதாவது அப்ஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சரி. அதை பண்ணி முடிச்ச உடனே அப்போல்லாம் இப்போ உங்களுக்கு ஸ்டோரி போர்ட்ஸ் இருக்குது, இப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் டீட்டெயில் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா, டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா. அப்போ அந்த ஸ்க்ராட்ச் தான் அவங்களுக்கு ரெஃபரன்ஸ். இந்த ஸ்க்ராட்சை வச்சு அவங்க அந்த ஆடு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஏஜென்சிஸில். அந்த ஸ்க்ராட்சை ஆடாக மாறிடுச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப இதுவே போதும், இதுவே நல்லா இருக்குது, இதே ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. ஓ வாவ். அதில் தான் நாங்கள் எங்களோட இது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து சுஜித் சர்க்கார், இந்த விக்கி டோனல் படம் டைரக்ட் பண்ணார்ல. அவர் வந்து அவரும் பிரதீப் சர்க்கார், தேர் நாட் பிரதர், ஹேப்பன் டு பி சர்க்கார்ஸ், தேர் நாட் பிரதர்ஸ். அவர் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணார். அண்ட் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரெக்டர் அந்த டைமில் டெல்லியில். ஏன்னா நம்ம சினர்ஜியில் வந்து கேபிசி வந்தது இல்லையா, அது ஓப்பனிங் வந்து ஸ்விட்சிங் டைரக்ட் பண்ணி கொடுத்தது வந்து சுஜித் சர்க்கார் தான். ஸோ இது எல்லாம் இந்த நட்புகள் எல்லாம் இருந்ததுனால அப்படியே நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது சக்ஸஸ் ஆனோன்னா வரிசையாக அப்புறம் 1997-98 வந்து இது பண்ணோம். அந்த ஃபுட்பால் கேரளா கல்கட்டாவில் ஷூட் பண்ணோம். அது வந்து பெரிய ஹிட் ஆச்சு. அது பெரிய ஹிட் ஆனோன்னா வரிசையாக அப்படியே மியூசிக் வீடியோஸ் அது இதுன்னு பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஃபேக்ட்ரி 96-97 யூஃபோரியா ஆல் யூஃபோரியா ஷார்ட் பை மீ மியூசிக் வீடியோஸ் டிரெக்டட் பை பிரதீப் சர்க்கார், ஷார்ட் பை மீ. அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் வீடியோஸ் வந்து ஷார்ட் பை சுஜித் சர்க்கார், மீ. அந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் அடிக்கிற தேர் வாஸ் நோ டைம். எப்படி நாங்கள் வந்து வீவர் லைக் அ ஃபேக்ட்ரி. வாரத்துக்கு 3 கமர்ஷியல் பண்ணுவோம், மாதத்துக்கு 4 மியூசிக் வீடியோஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேர் வெளியே வர ஆரம்பிக்குது. தென் ஐ வாஸ் கால் பை ராம்கோபால் வர்மா ஃபார் அ ஃபிலிம் கால் ஜங்கல். அவர் அப்புறம் பண்ண படம் அதுக்கு அப்புறம் ஜங்கல் அப்புறம் பண்ணார். பட் ஜங்கலுக்கு நான் சினிமாட்டோகிராஃபர் இல்லை. அப்போ அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாரு. வி ஹேட் அ டிஸ்கஷன். ஸோ இது வந்து அவர் சத்யா ரங்கீலாலாம் பண்ண சத்யாலாம் முடிச்சதுக்கப்புறம், சத்யா முடிச்சதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து ரஜத் முகர்ஜி என்னோட நண்பர், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நோ மோர். அவர் வந்து ராம்கோபால் வர்மாட்ட வந்து கோ டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போது என்ன பண்ணார், இந்த என்னோடய மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அனுராக் கஷ்யப் வந்து யார் இந்த சினிமாட்டோகிராஃபர், இவர் பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்டு தான் கூப்பிட்றேன்னு சொல்லி, இஸ் இன் டெல்லி, நான் கூப்பிட்றேன்னா நான் எதேர்ச்சியாக பாம்பே போகிறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு படம் ஒரு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து டெலிசினி பண்ணுறதுக்காக போனேன். அப்போ பார்த்தேன் அனுராக் கஷ்யப் வந்து மீட் பண்ணுறான். நான் எங்கே மீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். நீ லோக்கண்ட் வேலை மெக்டானலில் வெயிட் பண்ண வருவான் அப்படின்னு. நான் எதிர்பார்த்தேன் சத்யாவோட ரைட்டர் அனுராக் கஷ்யப்னா அவர் ஒரு 50 வயசு இருக்குது. ரைட்டர்னாலே நமக்கு ஒரு இருக்கு இல்லையா, அப்படி ஜிபா போட்டிருப்பாங்க, ஜோல்னா போயிருக்கோம், ஒரு மாதிரி பாலிஷ்டாக இருப்பாங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ரேராக பேசுவாங்க, இப்படி தான் எதிர்பார்த்தேன். நான் வெளியில் நின்று ஐ யூஸ் டு ஸ்மோக் தென், ஐ ஸ்டில் டூ, பட் வெளியில் நான் ஸ்மோக்கிங் சிகரெட். அப்போது ஒரு செக்டு ஷர்ட்டும் ஒரு ஜீனும் போட்டு ஸ்னீக்கர்ஸ் போட்டு டார்க் ஸ்பெக்ஸ் போட்டு அப்படி கழட்டிட்டு, ஐ திங்க் யூ ஆர் நட்டி ரைட், ஹாய் ஐ எம் அனுராக், அப்படி தான் எனக்கு அந்த அனுராக் கஷ்யப் ஆகும். ஸோ ஐ ஹேப்பன் டு see some young man who's about 21-22 years old and ரொம்ப ஜாலியாக கலகலன்னு பேசி அப்புறம் சினிமாவை பற்றி பேசுகிறோம். எனக்கு பிடிச்ச படங்கள்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ரைட் ஃப்ரம் ட்ரெயின் ஸ்பாட்டிங், லாக் ஸ்டாக் டு ஸ்மோக்கிங் பேரல்ஸ், இதெல்லாம் இந்த படங்கள்லாம் அவருக்கு பிடிக்குது, எப்படி இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நட்பில் ஆரம்பித்து அப்புறம் இட்ஸ் a strong relationship till today. ஸோ